டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு லாஸ்டா பொங்கல் ட்ரீட்டா தியேட்டர்ல வெளிவந்த அயலான். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்த ஒரு மூவி. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் இந்த வருடம் பொங்கலுக்கு தியேட்டர் கொண்டு வந்தாங்க. 6 வருடமா ரிலீஸ் ஆகாம இருந்ததுன்னா இந்த படத்துடைய ஒர்க்கே முடியல. இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ரொம்பவே நாளானதுனால இந்த அளவுக்கு இந்த படம் டிலே ஆகி சமீபத்தில் இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க. என்னதான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும், வெளிவந்த படங்கள்ல வர்த்தக ரீதியா முன்னணி இடத்துல இருக்கிற ஒரு தமிழ் படம்னா அது இந்த அயலான் மட்டும்தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த அயலான் எந்த ஓடிடியில எப்போ வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம சன்எக்ஸ் தரப்புலயே ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியுமே முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் சன்எக்ஸ்ல வரப்போகுது. 4K டால்பி அட்மாஸ், டால்பி விஷன், 4K, அதுக்கடுத்து HDR10+ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா குவாலிட்டிலையும் நாங்க ஸ்ட்ரீம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதுக்கிடையில ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு நடக்க போகுது. அதாவது நம்ம எப்பயுமே ஒரு ஓடிடி பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஓடிடியில ஒரு சிறப்பான அப்டேட் வரப்போகுது, ஒரு சிறப்பான சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த வாரம் இன்னைக்குனாக்கா நாளைக்கு நைட்டு இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இந்த படத்தை அன்சென்சார்ல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. இங்கேயே இந்த படத்துல சென்சார்ல ஒண்ணும் பண்ணல. அன்சென்சார்ல வந்தா என்ன வரலனா என்ன பரப்பட்ட பிரச்சனை. ஏதோ ஒண்ணு அடுத்த வாரம் சன்எக்ஸ்ல வரப்போகுது, இந்த வாரம் அங்க வரப்போகுது. அங்க பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.